ஹாய் டுடே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டியூஷனில் பார்ட் 18 இருக்குது. பார்ட் 18 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் எமர்ஜென்சி. அதில் என்னென்ன ஆர்டிகல் இருக்குன்னா ஆர்டிகல் 352 ஆர்டிகல் 352 360 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸே இருக்குது. அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸ். ஓகே. ஸோ அடுத்து 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சியை பற்றி கான்ஸ்டியூஷன் பேசுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து பிரசிடென்ட் ரூல் ஆர் அதை கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, ஆர் ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இது 3 தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதோட ஆர்டிகல்ஸ்லாம் இது 352, இது 356, இது 360. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்போது நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட் ஃபெடரலாக இருக்கும். ஃபெடரல்னால் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கும். பட் டூரிங் எமர்ஜென்சி என்ன ஆகும்னா, இது நார்மல் சுச்சுவேஷனில். பட் டூரிங் எமர்ஜென்சி யூனிட்டரியாக மாறிடும். தட் இஸ் யூனிட்டரியாக மாறிடும்னா ஸ்டேட்டோட கண்ட்ரோல் எல்லாமே சென்டர் கிட்ட போயிடும். ஓகே. ஸோ இது முக்கியமானது. இதை ஸ்டேட்மெண்ட் கொஷனில் கேட்கலாம். ஓகே.